கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, ஒரு வீட்டில் கனத்துக்குரிய பாத்திரமும் கனவீனத்துக்குரிய பாத்திரமும் இருந்தன என்று பார்க்கிறோம். இங்கே உலக வாழ்க்கையை ஒரு பாத்திரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எந்த பாத்திரமாய் இருக்கிறோம் என்று பார்க்கலாம். முதலாவதாக உடைந்த பாத்திரம். சங்கீதம் 31:12 உடைந்த பாத்திரம் போல் ஆனேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக உடைந்த பாத்திரத்தை ஒருவரும் பயன்படுத்த முடியாது. ஓட்டை இருக்கிறபடியால் ஒழுகி போய்விடும். இதை மூலையிலே தூக்கி எறிந்து விடுகிறோம். இன்று தேவ சமூகத்திலே நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதமும் பெற்று வாழ வேண்டிய நாம் ஏதோ ஒரு காரியத்திலே மனமுடிந்து மூலையிலே உட்கார்ந்திருக்கிறோம். சங்கீதம் 51:10 ஒருமுறை தாவீது ஆவியிலே உடைந்து போய், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று மன துக்கத்தோடு கர்த்தரை நோக்கி வேண்டுவதை பார்க்கிறோம். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே துக்கத்தினாலே ஆவி முறிந்து போய் சோர்ந்து போகிறார்கள். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கண்ணீரோடு உடைந்த பாத்திரம் போல காணப்படுகிறார்கள். ஏன் என் வாழ்க்கையிலே மாத்திரம் இப்படி நடந்தது? ஏன் எல்லாரும் என்னை தள்ளி விடுகிறார்கள் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளையே, கலங்காதிருங்கள். சங்கீதம் 147:3 வாசித்து பாருங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவர்களுடைய காயங்களை நான் கட்டுவேன். உடைந்த நிலையிலிருந்து என் கரத்தில் உன்னை எடுத்து உபயோகப்படுத்தும் பாத்திரமாய் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக வெறுமையான பாத்திரம். எரேமியா 51:34 என்னை வெறுமையாய் வைத்துவிட்டு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார்கள். இது வெறுமையான பாத்திரம், காலியான பாத்திரம் என்று சொல்லலாம். சில நேரங்களில் தீய ஆவியினால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை வெறுமையாய் போய்விடுவது உண்டு. சிலர் சாபத்தினால் எவ்வளவு சம்பாதித்தாலும் மாதம் முடிவதற்குள்ளே கடன் மேல் கடன், வீட்டில் தரித்திரம், ஒன்றுமில்லாமல் வெறுமையாகி விடுகிறது. இதனால் அநேக குடும்பத்திலே கஷ்டம், வறுமை, கண்ணீர் காணப்படுகிறது. கஷ்டப்பட்டுத்தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் எதுவும் என் கையிலே நிற்பதில்லை. எவ்வளவு பிரயாசப்பட்டும் வாழ்க்கை வெறுமையாய் காணப்படுகிறது. வெறுமையின் காரணமாக யாரும் என்னோடு சேருவதில்லை. எப்போது இந்த வெறுமை நிலை மாறும்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு பிள்ளையே, ஒருவேளை நீயும் வெறுமையான பாத்திரம் போல இருப்பாயானால் ஒன்று செய்யுங்கள். இன்றைக்கு உன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை ஆளுகை செய்யட்டும். வெறுமையான காலம் மாறும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். மூன்றாவதாக நிரம்பி வழியும் பாத்திரம். சங்கீதம் 23:5 தாவீது சொல்லுகிறார், இப்பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. ஆடுகள் பின்னாலே போன மனிதன், ஆனால் கர்த்தரை மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். பேதுருவும் கூட ஒரு முறை மீன் அகப்படவில்லை என்று விசனப்பட்டு உட்கார்ந்திருந்த போது இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து வலையை போட்டான். வலை நிரம்பத்தக்கதாக மீன் கிடைத்தது என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் நீயும் கர்த்தரை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அர்ப்பணிக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து நடக்கும்போது உன்னை நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்றுவார். நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பாத்திரமாக இருப்பீர்கள். உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். போதும் என்று சொல்லும் அளவுக்கு நிரம்பி வழியும் அனுபவங்கள் கிடைக்கும். செழிப்பும் மேன்மையும் சந்தோஷமும் நிரம்பி வழியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட உடைந்து போன பாத்திரங்களையும் வெறுமையான காலியான பாத்திரங்களையும் நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்றப் போகிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.